ஏமாயா இந்திரா அங்கதான் கணவன் இருக்க வந்தவங்களுக்கு கூட சரிங்க மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டியன் ஸ்டோருக்கு பதிலாக ஒரு நாடகம் போட போகிறாங்களா இல்லை இந்த நாடகம் பாண்டியன் ஸ்டோரை வச்சுக்கிட்டே போட போகிறாங்களான்றது தெரியல. அதுலேயும் கோமதி தான் இருக்காங்க, பாண்டியன் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்காங்க. சின்னம்மா எனக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடித்த கையோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எச்சியல் எடுக்கவும் பருமாறவும் விடுறாங்கங்க. மிச்ச 2 அண்ணே ஒரு தங்கச்சி இருக்காங்கங்க. ப்ரொமோ போடுறாங்கங்க. அதைத்தாங்க உங்களுக்கு நாங்கள் எடுத்து போடுறோம். அந்த பொண்ணு எச்சியலை எடுத்துட்டு பருமாறிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரே பசிங்க. சாப்பிடலான்னு இட்லி குண்டாவை தூக்குனா இட்லி இல்லை, சாம்பார் சட்டியை தூக்குனா சாம்பார் இல்லை, எதுவுமே இல்லை, பசியோடு நிற்கிது. அதை பார்த்த மாமனார், என்னம்மா இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்றாரு. அந்த பொண்ணு சட்டியை தூக்கி காமிக்குது. காமிச்சோடனே ஒன்றுமே சாப்பாடு இல்லையா, சரி நீ போய் முன்னாடி உக்காருமா, இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி தம் மாமனார் தம் மருமகளுக்காண்டி தோசை ஊற்றி சட்னி வச்சு சாம்பார் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறார். கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு அவங்க மருமக சும்மா கொஞ்சோண்டு பிச்சு சட்னியை தொட்டு வாயில் கூட வைக்கலைங்க. இந்த தோசையோட விலை 50 ரூபாமா அப்படின்றார். அந்த பிள்ளைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அப்படின்னு, ஐயோ இல்லைம்மா சும்மா சொன்னேன் அப்படின்றாருங்க. பாருங்கங்க, வந்த அன்னைக்கு இந்த பிள்ளைக்கு வேலை வாங்கினது பத்தலேண்டு இப்போ காசும் கேட்குற 50 ரூபா கேட்கவும் செய்கிறாரு. எல்லா வேலையும் அடுத்தவங்களை பார்க்க சொல்லிட்டு கல்லாப்பட்டியில் உட்கார அவருக்கு கஷ்டமாக இருக்கான். அதனால கல்லாப்பட்டியில் மட்டும் அவரே உட்காந்துக்கிறாருங்க. இந்த நாடகம் பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சு வரப்போதா இல்லை பாண்டியன் ஸ்டோருக்கு பொதுல வருதான்றது மட்டும் நமக்கு தெரியலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தையும் நாங்கள் எடுத்து போடுவோம். உங்களுக்கு இந்த நாடகத்தில் எந்த டவுட்டாவது இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்